மக்கள்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தாற்றோம் தூக்குறோம் பேசிட்டு இருக்கிறது நான் ஸ்ரீ. அனைவருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதுதான் முதல்ல சொல்லணும். ஏன்னா இந்த ஓணம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபெஸ்டிவல். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓணம்ன்ற மோடு, அந்த ஓணம் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மோட் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு வாரம் எங்கே பார்த்தாலும் அந்த ஓணம் ஃப்ளேவர்லேயே போயிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஓணம் சாரி கட்டுறது என்ன, பசங்க வேஷ்டி ஷர்ட் கட்டுறது என்ன, இப்படின்னு சொல்லி அப்படி போயிட்டே இருக்கும். அடடா பரவாயில்லையப்பா, ஓணம் கிட்ட வந்துட்டோம் போல அப்படின்ற மாதிரி ஒரு வைபை செட் பண்ணுறோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இந்த வாரமே கலர்ஃபுல்லாக. அண்ட் இன்றைக்கி மிலாடி நம்பியும் கூட அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் தான். எல்லாருமே ஜாலியாக இன்றைக்கி டே செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓணமோ மிலாடி நம்பியோ என்ன இருந்தால் நான் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நமக்கு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ இன்றைக்கி உங்களோட ஃபேமிலியோட ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மத்தியானம் ஓணம் சத்யாவை சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணோம், இன்றைக்கி விளையாடணும், இன்றைக்கி ஜெயிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையோட, எனக்குமே இந்த ஓணம் வந்து எல்லாருக்கும் ஸ்பெஷலாக இருக்கும்னு ஆசை இருக்கும்ல, அதனால் இன்றைக்கி இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே வின் பண்ணணும் அப்படின்ற ஆசையோடு தான் நம்ம கால்ஸே எடுக்க போகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுவீங்க. நாங்கள் உங்ககிட்ட உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்போம். அதுக்கு சினிமாவில் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களோட பேரை மட்டும் சொன்னால் போதும். அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர்னு 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு தான். ஜாலியாக என்ஜாய் பண்ணி என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். சரி, இப்போ காலர் யார் அப்படின்னு கேட்டுருவோமா? ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்றீங்க? கவிதாபுரம், திண்டிவனம். ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓணம் நல்லா இருக்கா உங்களுக்கு? நல்லா இருக்கு. டைம் மாத்திட்டீங்க. ஆமா, மதியானமா வந்துட்டோம். உங்களை வாழ்த்துறேன். நல்லா போனோம் நிகழ்ச்சி. நன்றி நன்றி, தேங்க்யூ. சரி வாங்க விளையாடுவோம் இன்னைக்கு. சரி சரி. யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? அமலா பத்தி கேளுங்க. அமலா பத்தியா? ஆமா, நடிகை அமலா பத்தின கேள்விகளுக்கு போலாம். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? மைதிலி என் காதலி, இதுல உங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? இதுதான் கேட்டீங்களா? என்ன இது? ஏங்க மைதிலி என் காதலினா அவங்க கேரக்டர் மைதிலியா தானே இருக்கணும். ஓ, மைதிலி இன்னொருத்தவங்களும் வருவாங்க. சரி, அதாவது ஒரு மனுஷன் வந்து ஈஸியா கேட்கலாம். இவ்வளவு ஈஸியா கேட்கறேன்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு யோசிங்க. அவ்வளவு ஈஸியா நான் கேட்டேன். இருந்தாலும் நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்யூ. மத்தியானத்தோட முதல் காலரா வந்ததுக்கு நன்றி. ஓகே, இன்னும் அடுத்தடுத்ததாக யார் விளையாட போறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க பட்டாபிராம்ல பேசுறோம் சார். உங்க பேர் என்ன? சாந்தி. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? பட்டாபிராம். சரி, நீங்க டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கங்க. போமா, ரெடியா இருக்கீங்களா? சூப்பர். யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? சிவாஜி சாரை பத்தி. ஓ, ரெடி. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? ஒரு மனிதனின் பலவீனமே அவனுடைய கோபம் தான். இந்த வசனம் எந்த படத்துல வரும்? திரும்ப ஒரு முறை கேளுங்க. ஒரு மனிதனுடைய பலவீனமே அவனுடைய கோபம் தான். இந்த வசனம் எந்த படம்? சார் என்ன சார் ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக் கொடுக்கீங்கன்னு பார்த்தா என்ன இது எவ்வளவு பெரிய டயலாக்? நான் சொன்னதும் ஆமா ஆமா சொல்றீங்க தெரியுமா? தெரியாதா கேக்குறீங்க பாத்தீங்களா? சரி, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, இது என்ன படம்? கேட்டீங்க பாருங்க, செம்ம கொஸ்டின். டைம் முடிஞ்சு போச்சு, போங்க. திருவிளையாடல் என்பது சரியான பதில். ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட்க்கு மட்டும் தான் நீங்க சொல்லல, இப்ப சரியா சொன்னதுனால உங்களுக்கு நாங்க சரி போடுறோம். சரிங்களா? சரி. ஓகே, வெரி குட். அடுத்தது போவோமா? போலாம். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? இளைஞனின் துடிப்பு. ஹலோ, கேக்குதா? இளைஞனின் இதய துடிப்பில் தான் நாட்டின் எதிர்காலம் அடங்கியிருக்கிறது. இந்த வசனம் எந்த படம்? இத மட்டும் நீங்க சொல்லல, என்னாலயே அடக்க முடியல. சீக்கிரம் சொல்லுங்க. தெரியலையா? பராசக்தி. விட்டுட்டீங்களே, பாத்தீங்களா? எல்லா வசனமும் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகல, அவ்வளவுதான். நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். என்னாச்சு? அதான் கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போல. அப்போ தான் நம்ம அடுத்து போனால் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம்
லைனில் கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கலாம். வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா நேரம் நம்ம பேசியிருக்கலாம். சரி, இந்த ஓணம் ரொம்ப ஸ்பெஷலாக எல்லோரும் கொண்டாடுவீங்க. என்ன ஸ்பெஷலாக? விஷுவல் ஸ்பெஷல் தான், ரொம்ப கலர்ஃபுல்லாக. இன்றைக்கி மட்டும் பார்க்குற எல்லாருமே நம்ம கண்ணுக்கு அடடா என்னடா எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். முன்னாடிலாம் நம்ம ஏதாவது ரோட்லலாம் போகிறோம், நம்ம நோட்டே பண்ண மாட்டோம்னு வச்சுக்கோங்க. பட் இப்போலாம் நம்ம ஸ்ட்ரீட்ஸில் போகும்போது எல்லாரையுமே பார்ப்போம், என்னடா எல்லாரும் ரொம்ப அழகாக இருக்காங்க, பசங்க பொண்ணுங்க எல்லாருமே ஸ்மார்ட்டாக இருக்காங்களே, அழகாக இருக்காங்களேன்னு. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு சூப்பரான வைபை செட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஓணம். முன்னாடி இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணலனாலும் நம்மளுடைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அப்படியே அது எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி இது நமக்காகவே தனியாக ஒரு சூப்பரான ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நீங்களும் இந்த ஸ்பெஷல் டேயில் தட்டுறோம் தூக்குறோம் நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை விட எங்களுக்கு என்ன பெரிய சந்தோஷம் இருக்க போகுது. எங்களுக்கும் உங்களோட ஓணமை இந்த தட்டுறோம் தூக்குறோம் நிகழ்ச்சி மூலியமாக செலிப்ரேட் பண்ணுறோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இது அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. உங்களோட கையில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நானும் இருக்கேன். ஸோ உடனே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர்னு உங்களுக்கு ஒரு மகுடத்தை சூடி அது கூடவே நாங்கள் ஒரு 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வச்சரையும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நமக்கு முன்னாடி பார்த்தோம்னா 4:30 மணி அப்படின்ற மாதிரி தட்டுறோம் தூக்குறோம் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போது நம்ம அப்படியே மத்தியானமாக மாறிட்டோம். ஸோ அந்த ஆதரவே நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். அதனால் நீங்களும் இப்போ விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கேம் தான். யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், வயசு வரம்பே கிடையாது. யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு ஷோ. சரிங்களா? 6லேருந்து 60 வரை யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்னும் நிறைய காலேஜ் நம்ம கூட விளையாடுறதுக்காக காத்திருக்காங்க. அன்றைக்கும் நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. விளையாடுற எல்லாருமே வின் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட காலர் யாருன்னு கேட்போமா? வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்க பேரு, எங்க இருந்து கால் பண்றீங்க? ராமசாமி, சத்தியமங்கலத்துல இருக்கு. சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? யாரு? விஜய் சார் பத்தி கேட்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், போன வாரம் 10 நாளுக்கு முன்னாடி விஜய் சார் பத்தின கேள்விக்கு ஹலோ பண்ணேன். ஹலோ, ஏன்னா நீங்க பேசுறீங்க, ஏதோ ஒன்று சொல்றீங்கன்னா ஒழுங்கா சொல்லிட்டு போனோம். ஹலோ, சரி ரைட் விடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சொங்கின்னு ஏதோ பேச வந்துட்டே இருக்கீங்களே, பேசுவீங்க எதிர்பார்க்குறேன், எதுவுமே பேசாமல் போயிட்டா அப்படியே. சரி, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். 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 உங்க பேரு, ஊரு சொல்லுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. பானுமதி, நான் சைதா பேசுறேன். சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் இன்னைக்கு? நான் ரஜினி சாரை பத்தி. ரஜினி அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, சரிங்களா? காவாலையா அப்படின்ற பாடல் எந்த படத்துல வரும்? காவாலையா யா யான் தமன் ஆடுவாங்க இல்லையா, அந்த பாடல் எந்த படம்? டக்குன்னு வரலையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? தொண்டைக்குள்ள இருக்கா? யாரையாவது கூப்பிட்டு குத்த சொல்லுங்க. ஜெயிலர் என்பதுதான் சரியான பதில். பரவாயில்ல, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். வந்துருச்சு, தொண்டையில நிக்குதுங்க, யாராச்சும் பிடிச்சி இழுங்க வெளியே அப்படின்ற கண்டிஷன்ல இருந்தாங்க அவங்க. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. சரி, அதாவது நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம், ஆனால் இந்த மாதிரி வராது. அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப நல்ல யாரை தெரியுமோனா ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கேன். எத்தனை பேர் நம்மளுடைய தட்டுறோம் தூக்குற நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி நீங்களும் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு யாரை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ சினிமாவில் அவங்களோட பேரை மட்டும் சொன்னால் போதும். நாங்கள் அவங்கள பற்றின 5 கேள்விகள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். அதனால் யோசிக்காமல் உடனே பதில் சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ யார் வேணாலும் கால் பண்ணலாம். கால் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சினிமாவில் பிடிச்சவங்களோட பேரை சொல்லுங்கள். நாங்கள் ரொம்ப ஈஸியான 5 கேள்விகள் அவங்கள பற்றி கேட்போம். அந்த 5 சரியாக சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் தட்டுறோம் தூக்குறோம் நிகழ்ச்சி கொடுக்குது புதியுகம் சார்பான்னு நினைக்கும் போது எதனால் நீங்கள் வெயிட் பண்ணணும்? அதனால் உடனே கால் பண்ணுங்கள். எல்லாருமே விளையாடலாம், ஜாலியாக விளையாடக்கூடிய ஒரு ஷோ தான். 4:30 மணிக்கே பார்த்தீங்கன்னா எப்பா எத்தனை காலை எடுக்கவே முடியாத அளவுக்கு கால் வந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். யாரை பத்தி? சிவகார்த்திகேயன் பத்தியா? என்ன தம்பி, ஸ்கூல் லீவா இன்னைக்கு? கட் பண்ணிட்டேன். ஸ்கூல் லீவா? ஐயோ, நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம லீவ் போட்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. பையன் 1 வாரமாக லீவ் போட்டிருப்பாப்பா ஸ்கூலுக்கு போகாமல், அதான் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாப்புல.
சரி பரவாயில்ல. ஆனா நீங்க கால் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அதான் அந்த பையன் பேர் கூட சொல்ல மாட்டேன். நான் பேர் ஊர் சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க நான் தான்னு. அதனால சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஓடிட்டாப்புல போல. நீங்களும் விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க. காலர் வந்தாச்சு, யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? ராமசாமி சத்தியமங்கலத்துல இருக்காங்க. நீங்க தானே அப்ப பேசிட்டு இருந்தீங்க, ஏன் கட் ஆயிடுச்சு காலு? அது ஒரு டவுட் கேட்டா அதனால கட் ஆயிடுச்சு. சரி சரி, கேள்விக்குள்ள போவோம். யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? விஜய் சார் பத்தி கேள்வி. ஓகே கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, தெறி திரைப்படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? அட்லி என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். என்ன எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாரு. அவர் பாட்டுக்கு வருவாரு, ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிடுவாரு, அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டார் போல. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ ஹலோ வணக்கம். சொல்லுங்க. நான் தான் சொல்றோம், நீங்க சொல்லுங்க ஏதாச்சும். உங்க Hello. பேரு, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் கீதா, திருநின்றவூர்ல இருந்து கால் பண்றேன். சரி, இன்னைக்கு யாரை பத்தின கேள்வி கேட்கணும் சினிமால? எம்ஜிஆர் பத்தி கேளுங்க. எம்ஜிஆர் அவர்களை பத்தின கேள்வி கேட்கலாம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். ஓகேங்களா? சொல்லுங்க. அலிபாபாவும் 40 திருடர்களும் இந்த திரைப்படத்துடைய கதாநாயகி யாரு? கதாநாயகி பானுமதி. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? சொல்லுங்க. சக்கரவர்த்தி திருமகள் அப்படின்ற ஒரு திரைப்படம் இருக்கு இல்லையா, இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? சக்கரவர்த்தி திருமகள் தெரியலையா? நீலகண்டன் என்பதுதான் சரியான பதில். ஆமா 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 ஆமா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சொல்லும் போது ஆமா இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, ஆமா ஆமா அப்படின்ட்டாங்க. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? காரைக்கால்ல இருந்து சுமதி பண்றேன். ஓகே, யாரை பத்தின கேள்வி இன்னைக்கு சினிமால கேட்கலாம்? சூர்யா பத்தின. சூர்யா பத்தின கேள்வி கேட்கலாமா? ஆமா சார். வெரி குட். ஜில்லுன்னு ஒரு காதல், இந்த படத்துல அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? எத்தனை தடவை 2 ஹீரோயின்ஸும் மாறி மாறி கூப்பிடுவாங்க. ஐயோ, ஜில்லுன்னு ஒரு காதல். ஆமா, 2 ஹீரோயின்ஸும் மாறி மாறி கௌதம் கௌதம் கூப்பிடுவாங்க. என்ன பேரு? ஐயோ மறந்துட்டேன் சார். மறந்துட்டீங்களா? ஞாபகம் 2 பேரும் சேர்ந்து கௌதம் கௌதம்னு கூப்பிட்டு இருப்பாங்களே, என்ன பேரு? என்ன பாத்து என்னது? கௌதம் என்பதுதான் சரியான பதில். சரி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். என்னதான் ஒரு மனுஷன் எப்படிலாம் க்ளூ கொடுக்குறேன் பாருங்க. அதாவது கௌதம் கௌதம் கூப்பிட்டு இருப்பாங்களே, அவங்க பேர் என்னன்னு கேட்டால் தெரிலன்றாங்க. நான் என்ன பண்ணுறது? சரி, அடுத்ததாக யாருன்னு கேட்போம். தட்டுறோ தூக்குறோம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திருச்சியில இருந்து விஜயலட்சுமி கால் பண்றாங்க. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? ரஜினிகாந்த் சார். யாரு? திருச்சியில இருந்து சார். சரிங்க, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ரஜினிகாந்த் சாரை பத்தி. ஓகே, ரஜினிகாந்த் அவர்கள் பத்தின கேள்வி கேட்போம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, எங்க கூட போன்ல கேட்டு பேசுங்க. சரிங்களா? சரிங்க சார். ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல 3 முகம் திரைப்படத்துல இயக்குனது யாரு? பாலச்சந்தர். கே பாலச்சந்தர். கே பாலச்சந்திரா? இல்லை, ஜெகநாதன் என்பதுதான் சரியான பதில். நன்றி, தேங்க்யூ. சரி, இதே வேகத்துல அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், இது தட்டுறோ தூக்குறோம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ. ஹலோ. டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு எங்க கூட பேசுங்க, அப்பதான் நீங்க வின் பண்ண முடியும். வணக்கம் சார். டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கங்க, டிவி பார்த்து பேசாதீங்க. சார் வணக்கம் சார், நாங்கள் தமிழ் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் பொறுப்பிலிருந்து பேசுறோம் சார். செங்குட்டுவன் இருக்கேன் சார். இப்பதான் நான் பேசுறது அவர் கேட்டிருக்கு. டிவி வால்யூம் மியூட் பண்ணிக்கங்க. மீட் பண்ணுங்க சார். யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? இது விஜயகாந்த் பத்தி மேடம், கேப்டன் பத்தி. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். ஓகேவா? நல்ல நாள் இந்த திரைப்படத்துல அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? நல்ல. ஆமா, தெரியலையா?
மோத்து என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஆ என்ன பிரேக் டான்ஸ் ஆடுறீங்க? ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் அயம்பேட்டையிலிருந்து கவிதையராஜ் பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி பத்தி கேளுங்க. ரஜினி அவர்களை பத்தின கேள்வியா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா? போமா உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? நல்லவனுக்கு நல்லவன் படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? சூப்பர். நீங்க பேசுறது பிரேக் ஆகுது, கொஞ்சம் சிக்னல் இருக்கிற இடமா வந்து பேசுங்க. சரிங்களா? உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, ஸ்ரீ ராகவேந்திரா படம் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த படத்துல யாரு கதாநாயகி? யாரு? என்ன மீ மட்டும் தான் கேக்குது? லக்ஷ்மி என்பது சரியான பதில். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? படிக்காதவன் படம் பார்த்திருக்கீங்களா? இந்த படத்துடைய கதை யாருது? யார் எழுதுனது இந்த கதை? இல்லை, காதர் கான் என்பதுதான் சரியான பதில். ஓகே, நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பர். அடுத்ததாக யார் அப்படின்னு கேட்போம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ, காளியப்பன், நாமக்கல்லுங்க. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர் பத்திங்க. எம்ஜிஆர் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? ரெடிங்க. நாடோடி மன்னன் படம் பார்த்திருக்கீங்கல்ல? பார்த்துருக்குங்க. இந்த படத்துல யாரு இயக்குனர்? ஏசி திருலோகச்சந்தர். அப்படியா? ஆமாங்க. எம்ஜிஆர் தாங்க டைரக்டரு. ஓ சாரி. யா, நோ ப்ராப்ளம், நோ மென்ஷன், தேங்க்யூ. சரி, பரவாயில்ல, அவர் ஞாபகம் இருந்திருக்கு. ஆனால் சே, மிஸ் பண்ணிட்டேனே, அந்த வருத்தம் அவருடைய வாய்ஸில் எனக்கு கேட்டுச்சு. ஓகே, அடுத்ததாக யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் நான் ஈரோட்லேருந்து கால் பண்ணுறேன். என்ன வயசாச்சு? என்ன படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? நீங்கள் யாரை பற்றி கேட்பீங்க எனக்கு தெரியும். சரி, யாரை பற்றி கேட்கணும்? விஜய். நினச்சேன். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? மாஸ்டர் படம் பார்த்தீங்களா? அந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் யாரு? இமானா? தெரியலையா? ஏப்பா நல்லா யோசிப்பா. சரி, ஏதா பாட்டு, லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி, அந்த பாட்டு தெரியுமா? பாடுங்க பாப்போம். இது சினிமாக்காரனா? அப்புறம் அவ்வளவுதான். ஆல்வேஸ் பி ஹாப்பி வரும் இல்லையா? அனிருத் தானே மியூசிக் போட்டாரு? நினைச்சியா? என்னப்பா நினைச்சு விட்டீங்க? சரி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஒரு குட்டி பையனுடைய குட்டி பாடல், குட்டி ஸ்டோரி பாடலாக கேட்டாச்சு. அடுத்ததாக யார் அப்படின்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்றீங்க? நான் திருச்சியிலேருந்து கால் பண்றேனே. திருச்சியில இருந்தா? உங்க பேரு? என் பேர் முத்துலட்சுமினே. சரி, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? பிரபு பத்தி. யாரு? பிரபு. பிரபு அவர்களை பத்தின கேள்வியா? சூப்பர். உங்களுக்கு என்ன படம் ரொம்ப பிடிக்கும் அவங்க நடிப்புல? குரு சிஷ்யன் இருக்காங்க. குரு சிஷ்யன், அடடா சூப்பர். டன் 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 டன். ஓகே, போமா? ஓகே, நீங்க ஸ்பீக்கர்ல போட்டுருந்தீங்கன்னா ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. கட் பண்ணிட்டீங்களா? பாசக்கார ஃபேமிலியா இருக்காங்களே. சரி, போவோமா? உங்களுக்கான முதல் கேள்வி, சின்ன தம்பி பெரிய தம்பி படத்துல அவர் கூட சேர்ந்து நடிச்சது யாரு? இன்னொரு நடிகர். சின்ன தம்பி பெரிய தம்பி. ஆமா, சத்யராஜ். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? பிரபு அவர்களை பத்தி. சின்ன பூவே மெல்ல பேசுன்னு ஒரு படம் இருக்கு, பாத்திருக்கீங்களா? இதுல அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? ஐயோ தெரியல, மறந்து போச்சு. மறந்துட்டீங்களா? டேவிட் என்பதுதான் சரியான பதில்.
சரிண்ணே. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடடா எவ்வளோ பாசமாக வாயிலறையே அண்ணன் அண்ணன் கூப்பிட்டாங்க. சரி பரவாயில்ல, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். ஹலோ வணக்கம், ஈரோடுல இருந்து ராஜா பேசுறேன். ஓகே, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? தளபதி விஜய் பத்தி. விஜய் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி, வாரிசு இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? யாருங்க சார்? வாரிசு, வாரிசு படத்தோட இயக்குனர் வாரிசு வம்சி. வம்சியா? சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, ஜனநாயகன் திரைப்படத்தோட கதை யார் எழுதினது? வினோத். யாரு? இல்லை, அனில் ரவி. சரிங்களா? அனில் ரவி பூடியோடைய கதை தான் ஜனநாயகனாக மாறுச்சு. வினோத் வந்து இயக்குனர். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்ததாக யார் அப்படின்னு கேட்போம். இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ ஹலோ. டிவி வால்யூமை மியூட் பண்ணிக்கோங்க, என் கூட பேசுங்க. சரிங்களா? ஆ, உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னையில சென்னையிலேருந்து. உங்கள் பேர் என்ன? சோமசேகர். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? படுத்து நிற்கிறேன். படிச்சுட்டு இருக்கீங்களா படுத்துட்டு இருக்கீங்களா? படுத்து நிற்கிறேன். படுத்துருக்கீங்களாம்மா? சாப்பிட்டீங்களா காலையில்? ஆ. அப்புறம் நைட்டு நம்ம சாப்பிட்ற மத்தியானம் என்ன சாப்பாடு? ஏம்மா வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டால் படுத்துக்கிட்டு இருக்கேன்னா என்னதை பண்ணுறது? நான் லைஃப்பில் என்னப்பா பண்ணிட்டு இருக்க? நீ படிச்சுட்டு இருக்கியா? ஸ்கூலுக்கு போறியாப்பா? காலேஜுக்கு போறியா? ஸ்கூல். ஸ்கூல் எத்தனாவது? 6th. எப்பா இல்லங்கம்மாவில் இருக்கு. யாரை பற்றின கேள்வி கேட்கணும்? ரஜினி. கொஞ்சம் எந்திரிச்சுக்கப்பா, தொண்டையில் வார்த்தை வர மாட்டேங்குது, அடைச்சிக்கிட்டு இருக்கு. எந்திரிச்சுக்கங்க. எழுதிட்டேன். இந்த ஸ்டியாப்பா ரெடி ஆகிக்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க. ஓகேவா? போலாமா? வாமப்பெல்லாம் பண்ணுறேன்னா பண்ணிக்க. கேள்விக்கு போவோம். சரியா? உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சரிங்களா? எந்திரன் திரைப்படத்தோடைய இயக்குனர் யாரு? எந்திரன். தெரியாது. சரி, எந்திரன் படத்துல ஹீரோயினா நடிச்சது யாரு? கொஞ்சம் ஈஸியா. ஈஸியா, இன்னும் ஈஸியா கேட்கவா? இப்போ ஒரு பாட்டு அவரோட ரிலீஸ் ஆச்சு, அது என்ன படம்? ரீசெண்டா என்ன பாட்டு ரிலீஸ் ஆச்சு அவரோட படத்துல இருந்து? தெரியல. சரி, உங்களுக்கு எப்படி ஈஸியா கேட்கலான்னு கேள்ப்பா. நான் கேட்கறேன், எந்த படத்தை பத்தி கேட்டா உங்களுக்கு தெரியும்? வாரிசு. வாரிசு பத்தி கேட்டா தெரிஞ்சிடும். ஆ. சரி, வாரிசு படத்தோட ஹீரோ யாருப்பா? விஜய். அப்புறம் ஏன்பா ரஜினி பத்தி கேட்க சொன்னீங்க? அது கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? ஆ. சரிப்பா, நானும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அதை கன்ஃபியூஸ் தான் சொன்னேன். படுத்துட்டு பேசாதப்பா, படுத்துட்டு பேசாதுன்னு கேட்டியா? எல்லாம் ஒய்யாரமாக இப்படி படுத்துட்டு பேசினா இப்படி தான் நடக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். எனிவேஸ், இன்றைக்கும் மதியானம் நம்முடைய தட்டுற தூக்குறோம் நிகழ்ச்சியில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி மறுபடியும் மதியானம் தான் உங்களை வந்து நாங்கள் சந்திக்க போகிறோம். ஸோ 12 மணிக்கு நாளைக்கு ரெடியாக இருங்க. இன்றைக்கான ஓணமை ரொம்ப சூப்பராக ஜாலியாக கலர்ஃபுல்லாக கொண்டாடுங்க, ஹாப்பியாக இருங்க. எப்படி இன்றைக்கி நம்மளுடைய நாடே கலர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி நீங்களும் கலர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஓகே மக்களே, சூப்பரான மறுபடியும் நிறைய நிகழ்ச்சிகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங் எல்லாருக்கும். அண்ட் இதே மாதிரி நாளைக்கு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.